விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு. அதுலயும் 11 பேர் காயமடைந்தார்கள், 6 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சார்கள். இது எதுலயுமே நாளைக்கு கவர்மெண்ட் யாரும் சார்ஜ் பண்ணலையே. இதுவும் விஜயை பார்க்கணும்னு கூடின கூட்டம் தான். அந்த நெரிசல்கள்ல நாளைக்கு அவர்கள் உயிர் பிரிந்தது. ஆனால் இது அரசாங்கத்தின் மேல் பதிச்சொல்லு வரல. இந்த கரூர் சம்பவத்துல ஏன் உங்க மேல வருது அப்படின்னா, அங்க அவ்வளவு சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்குது. நீங்க ஒரு மீடியால கூட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ்னோ இல்லை வெளிப்படைத்தன்மையோக இந்த மாதிரி உண்மை நடந்திருக்கு அப்படின்னு எந்த மீடியாவும் எக்ஸ்போஸ் பண்ணல. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர்களோட தொலைபேசியில எடுத்த வீடியோக்கள் வெளியில வரப்ப நீங்க உடனே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு பொறுப்பு டிஜிபி வராரு, எல்லண்டோ ஏடிஜிபி வராரு. சார் இதே அஜித்குமார் வந்து கஸ்டடியல் டெத் நடந்துச்சுல்ல, நாளைக்கு இதே ஒரு இதே கஸ்டடியல் எடுத்து போலீஸ் எடுத்துட்டு போய் அவங்கள லத்தி சார்ஜில் அடிச்சாங்கன்னப்ப முதல்ல நாங்க கூட்டிட்டோ போலான்னு தியாக பேச்சு பேசுனாங்க. இதே மாதிரி ஒரு பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ ஒருவர் செல்போனில் அந்த காவல்துறையினர்கள் அந்த பாதிக்கப்பட்டவரை அடிக்கிறது, அந்த மிளகா பொடி போடுற வீடியோ எல்லாம் வெளியில வரப்போகதான் உடனே அரசாங்கம் அந்த சிபிஐக்கு மாட்டுச்சு. இதுக்கு மேல நம்ம மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு. அதில் பெரிதாக எல்லா சமூக ஊடகங்களிலும் போட்டோவே வச்சு, சார் சும்மா மறைமுகமாலாம் பேசல, போட்டோவே வச்சு இவர் தான் இந்த உயர் அதிகாரி கட்டளையிட்டது, ஏடிஜிபி எல்லண்டோ டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் கீழே இருக்கிற டிஎஸ்பிக்கு கூப்பிட்டு இதை கட்டளையிட சொன்னதுனாலதான் அவர்கள் இவ்வளவு விபரீத முடிவுகள் வேகமா செஞ்சது. மேலதிகாரி கூப்பிட்டு சொல்லிட்டாரு உடனே செய்யணும்னு செஞ்சாங்கன்னு சொல்லி இவர் தான் இந்த ஆர்டர் இஷ்யூ பண்ணதுன்னு ஊரே பேசிச்சு. அப்ப நாளைக்கு இதே டேவிட்சன் ஆசீர்வாதம் வெளியில வந்து தன்னிலை விளக்கமாகவோ இல்ல அந்த பொறுப்பில் இருப்பவர் அப்படிங்கிறதுக்காக அவர் நாளைக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு விஜய் சம்பவத்துக்கு அவர் வெளியில வந்து பேசுறாரு அப்படிங்கிறது சந்தேகத்தை தூண்டுது.